நாம் இவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு ஆரம்பிக்கணும். அந்த தன்மையெல்லாம் இப்போ இந்த 17 தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி நன்றாக அமையும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். உடல் வலியாவது இருக்கும் கண்டிப்பாக. 4 என்பது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலே கொஞ்சம் மனசுக்கு ரீதியில்லாத அமைப்புகள் ஏற்படும். மனசுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் உருவாகும். ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிக்கத்தில் தான் செவ்வாய் பகவான் அமர்றாரு. சனியோட பார்வையும் அவர்கிட்ட சனியோட பார்வை அங்கேயும் பதியுது. இவரோட பார்வையும் செவ்வாய் மேலே பதியறதால சின்ன சின்ன உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்ருக்கு. இந்த மாதம் ஓரளவுக்கு மன திருப்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும், சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி சாதகமாக இருப்பதும் பெரிய மேன்மை தருகின்ற காலமாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும், இது வரைக்கும் பேசாமல் இருந்தால் இதை பற்றிலாம் இப்போ பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உள்ளது. எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகுது, 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும், இறைவன் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான், கிரகங்களுடைய நிலைமை, நம்ம ராசியிலே ராசிநாதன் அமர்ந்திருப்பதும் அவரோட குருவோடு சேரக்கூடிய அமைப்பாக இருக்குது. குரு ப்ளஸ் புதன் அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய தன்மை, அதாவது ஒரு மனிதனினுடைய தன்மையே இந்த ரெண்டுக்கும் இருந்த கிரகத்தினுடைய தன்மை ஆதிக்கமாக இருந்தாலே போதுமானது. அவர் வாழ்வில் தொடர்ச்சியாக என்னென்ன கிடைக்கிறோமோ அதெல்லாம் கிடைச்சிருமா, என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒன்று குருவோட பார்வையிலையும் சுக்கிரனோட பார்வையிலும் நம்ம வாழ்க்கை தரம் இருந்தால் நம் வாழ்க்கை உறுதிப்படும். இது ஜாதகத்தின் ரீதியாக சொல்கிறது. 2ஆம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் அவர் 17 தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகின்ற அமைப்பாக 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறப்போறார். வெளியூர் பயணங்கள் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் என்பதால், அதாவது உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும், உள்ளம் முழுவதும் வெளியே அலைந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு டிராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும். என்ன சுவாமி சொல்கிறீங்க? அப்படி தான் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி அல்லவா, அவங்களுடைய வேகத்தின் தன்மையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுக்கு 2ஆம் அதிபதி யாரானா சந்திரன். பிரச்சனை தருகின்ற அமைப்பு எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே கம்யூனிகேஷன் கிடைச்சிடும். நாம் இவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு ஆரம்பிக்கணும். அந்த தன்மையெல்லாம் இப்போ இந்த 17 தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி நன்றாக அமையும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். உடல் வலியாவது இருக்கும் கண்டிப்பாக. 4 என்பது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலே கொஞ்சம் மனசுக்கு ரீதியில்லாத அமைப்புகள் ஏற்படும். மனசுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் உருவாகும். ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிக்கத்தில் தான் செவ்வாய் பகவான் அமர்றாரு. சனியோட பார்வையும் அவர்கிட்ட சனியோட பார்வை அங்கேயும் பதியுது. இவரோட பார்வையும் செவ்வாய் மேலே பதியறதால சின்ன சின்ன உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்ருக்கு. இந்த மாதம் ஓரளவுக்கு மன திருப்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும், சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி சாதகமாக இருப்பதும் பெரிய மேன்மை தருகின்ற காலமாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும், இது வரைக்கும் பேசாமல் இருந்தால் இதை பற்றிலாம் இப்போ பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உள்ளது. என்ன சுவாமி சொல்கிறீங்க? கண்டிப்பாக உண்டு. அந்த 7ஆம் இடத்தை சுக்கிர பகவான் 22 தேதிக்கு அப்புறம் தான் இடம்பெற போகிறாரு. அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் திருமணத்தை நடத்தி முடிச்சிடும். அதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேட்கைத்தன்மை வேகமாக செயல்படுத்தும். கிரகங்களுடைய வலிமை தான் மனிதனுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கிரகத்தினுடைய வலிமை குறைந்து விட்டால் ஆதிக்கமும் நம்மளுக்கு குறைஞ்சிரும். பவரே இருக்காது, பீஸ் போன பல்ப் மாதிரி ஆகிடுவோம். ஒவ்வொரு முறையும் நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கினே இருக்குது சுவாமி, என்னன்னே தெரியல. ரொம்ப நாளாக அழுத்தத்தை என்னை அழுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காலம் இந்த ஜென்மகுரு. முதல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த உடல் சோர்வு, மனத்தன்மை, இந்த மனசில் ஒரு தைரியம் இல்லாத தன்மை, இதெல்லாம் வெளிப்படுத்தும். வேலைக்கு போகிறதுக்கே ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வராது. போகலாமா வானாமான்ற எண்ணம், அந்த கொள்கை, 2 விதமான கொள்கையை நாம் தனிப்படுத்த முறையில் நாம் தெளிவுபடுத்துவோம். வானா விட்டுடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள். ஊர் பயணம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் ஒரு 17 தேதிக்கு அப்புறம் அதிகரிக்கக்கூடிய காலம். சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்திலையும் சரி, நாம் கலந்து கொள்ளக்கூடிய இடமும் அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக கலங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்.
கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும். கவலையே படாதீங்க, கல்வியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலை அமைப்புகள் இது வரைக்கும் வேலையே செய்ய முடியலைன்னா புதுசாக எடுத்து செய்ய போகிறீங்க. புதிய ஜாப் வரதுக்கான காலம், அடிஷ்னல் ஒர்க், அதுதான். அதனாலேயும் உடல் தொந்தரவு உங்களுக்கு கெடுவதற்கான அமைப்புகள் தேடி வரும். இந்த மாதத்துலேருந்து புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்பு, புதிய தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட், அதாவது திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கை தரத்தில் புதுசாக ஒரு பயிற்சி நடக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரனுடைய பயிற்சி, புத பகவானுடைய பயிற்சி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தடையில்லாத அமைப்பு என்று கூட சொல்லுவேன். நாம் தான் செய்யணும். இதில் எடுத்து செஞ்சிட்டோன்னா அதுலேருந்து நாம் வின் பண்ணி வந்துடுவோம். முதல்ல ஒரு மனிதன் அந்த தன்மையிலேருந்து வெளியே வந்தால் தான் எந்த வேலையும் நாம் அங்கீகாரத்தை செய்ய முடியும். அதுக்கான கடுமையான உழைப்பு என்பது இந்த மாதம் இருக்கக்கூடிய காலம். 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய வக்கரகதி ஓடிட்டுருக்கு. அவருடைய தன்மையும் இப்பொழுது அதிகப்படுத்தும். இது வரைக்கும் வேலையே போகாதவங்க கூட வேலை செய்ய போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வந்தோம். வேலைக்கே போயே தீரணுங்க. நம்ம அப்போ தாங்க நம்ம வீட்டில் அடுப்பு எரியும், நம்மளுக்கு கஞ்சி கிடைக்கும், நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையை விட்டுட்டு நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறோமில்ல. அந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் சரிவர இருக்கக்கூடிய காலம். 3ஆம் இடத்துல கேதுவோட சூரியன் நிலைப்பாடு இருக்கிறதால உடல் சார்ந்த விஷயம், இளைய சகோதரன் சகோதரி சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். அவங்க உடல்நலத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் ஓரளவுக்கு பராக்கிரமத்தை தருகிறது. ஆனால் சூரியன் கேது என்ற நிலைப்பாடு என்பது கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பாகவும் காணப்படுது. ஒரு பெரிய ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய இந்த டர்னிங் பாயிண்ட்லாம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு உங்களுக்கான புதிய முதலீடு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் அல்லது புதிய வேலை வாய்ப்பு தருகின்ற மாதமாகவும், புதிய முயற்சிகளில் வெற்றி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல வரவேற்பு, இதுக்கான அமைப்பு தாங்க தேடிந்தேன். நான் இது வரைக்கும் கிடைக்கலங்க, நான் அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு ஒரு பெரிய வெற்றி தானப்படுங்க. வெற்றி என்பதை விட ஆரம்பம் என்று சொல்லலாம். பிள்ளையார் சுழி போகிறதுக்கான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வரவேற்பு தருகின்ற மாதமாக அமையும். ஒரே லைவில் நாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இறைவனுடைய இந்த இறைவனுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த இறையை தேடிக்கிறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். இறைவனுடைய முயற்சி இது வரைக்கும் தொடலைங்க, இறைவன் பக்கத்துக்கே போனதில்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இறைவனை திருப்பியும் தொடர்றதுக்கான பாக்கியம், அவரோட நாமத்தை சொல்வதும் அவருடைய பாடல்களை பாடுறதுக்கான களம், அவருடைய திருத்தலத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகப்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோல சூரியனுடைய நிலைப்பாடும் அங்கே வரப்போகுது. அவங்க யார் ராசிநாதனோ அவரே சேர போகிறார். அதனால் இந்த நிலைப்பாடெல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து பெரிய ஒரு முன்னேற்ற பாதை, அதாவது தலைமை பொறுப்பாளராக இருந்து இந்த முறை நீங்கள் தலைமை பதவி வகிக்கக்கூடிய காலத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய வெற்றி தரப்பு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், அதாவது திருமணதாயிடுச்சுங்க குழந்தையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் ஐயா. அதில் மைனஸே போகாது. இது வரைக்கும் மைனஸ்ன்னு இருந்தோமில்ல, அந்த மைனஸ்லாம் இனி ப்ளஸ் ஆகிறதுக்கான காலமாக இருக்க போது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தந்தைக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அதிகமாக போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். அந்த பொறுமையை முதல்ல காத்துங்க. இந்த நேரத்தில் பொறுமையை மட்டும் காத்துருங்க. அவங்க பெரியவங்களாச்சே, நம்மளை சாதகமாக இல்லாமல் பேசக்கூடாது. உடல்நலத்தில் மட்டும் சொற்று அக்கறை எடுத்துக்கணும். பெரியவங்களுடைய உடல்நலத்தில் அதாவது உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் இதெல்லாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய முயற்சி, பெரிய வெற்றி கூட கிடைக்கும் இந்த முறை. மிதனராசிக்காரங்க இந்த வண்டி வாகனங்களை சேல்ஸ் பண்ணுறவங்க, உதிரி பாகங்களை விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதிகப்படியான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இங்கே சனி பகவானுடைய வக்ரகதி காலம் முடியும் வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து செஞ்சுட்டு போயினே இருக்கலாம். புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது இந்த மாதம். தாயார் சார்ந்த விஷயங்கள் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் தாயார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும். தொலைதூர பயணத்தை நாம் அவங்க மேற்கொள்கிற மாதிரி இந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தேவைப்படும். இந்த ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் அவங்கள தொலைதூர பயணத்துக்கு நாம் இட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க ஊரை விட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். புதிய பாகம் என்று சொல்லக்கூடிய எழுத்து நம்மளுக்கு ஆரம்பப்பட போச்சு. இனி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்க. புதிய பாகம் நம்மளுக்கு புதிய பக்கத்துலேருந்து இனிமேல் பாகத்தை நீங்கள் எழுத போகிறீங்க.
மிதுனராசி இனி வருகின்ற காலங்கள் முன்னேற்ற பாதை என்று சொல்றதுக்கான அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் தனித்துவத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் இல்லைங்க, ஏதோ வாழ்க்கையை நாமளும் வாழ்ந்துட்டோம். புதிய புதிய முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் தோல்விதான் மட்டும் நம்ம கண்டிருப்போம். வேலையிலும் சரி, இனி தொழிலையும் சரி, ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களோ நீங்கள் டெம்பரவரியாக நான் வெளியே எங்கன்னா மாறிக்கலான்னு இருக்கேன் ஐயா. இந்த டிரான்ஸ்ஃபர் இதுக்கு மாதிரிலாம் கேட்ட மாதிரி அரசாங்க தரப்புனா இருக்கட்டும், தனியார் துறையினா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் விட்டுட்டு நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறான்ற ஆசையெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் ஐயா. அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றிக்கான அமைப்புகள் மட்டுமே தேடி வரும். கவலை கொள்ள தேவையில்லை, நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க பிடிப்போடு வாழ போகிறீங்க. இனிமேல் மிதுனராசிக்காரங்க பிடிப்போடு வாழக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம். ஒரு தன்னலமற்ற சேவை, இறைப்பற்று சேவை, குழந்தைகளுக்கான அமைப்பு, கல்வியில் பெரிய முன்னேற்றம், திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர், இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம். நல்ல முன்னேற்ற பாதை, வரவுக்கேற்ற மாதிரி செலவீனத்தை தருகின்ற மாதமாகும். முக்கியமாக தடையில்லாத வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஓரளவுக்கு 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க. 17 தேதிக்கு அப்புறம் கடந்த பிறகு உங்களுக்கு தடை என்பது இல்லாத வண்ணம் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.